சேல் திருவிழாவின் வரலாறு 1975ஆம் ஆண்டில் சேல் 700 என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. ஆம்ஸ்டர்டாம் துறைமுகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த முதல் பதிப்பில் 18 பெரிய கப்பல்களும் 500க்கும் மேற்பட்ட சிறிய பயிற்சி படகுகளும் பங்கேற்றன. மேலும் இது 7 லட்சம் பார்வையாளர்களை ஈர்த்தது. இந்த நிகழ்வின் வெற்றி இதனை ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் ஒருமுறை நடத்த முடிவு செய்ய வழிவகுத்தது. இது பழைய கால துறைமுகத்தின் தோற்றத்தை மீட்டெடுப்பதாக கருதப்பட்டது. 2025ஆம் ஆண்டு சேல் திருவிழா ஒரு முப்பெரும் கொண்டாட்டமாக ட்ரிபிள் ஜூபிலி தனித்துவமான முக்கியத்துவம் பெறுகிறது. இது ஒரே நேரத்தில் 3 முக்கிய மைல்கற்களை குறிக்கிறது. முதலாவதாக, இது ஆம்ஸ்டர்டாம் நகரத்தின் 750வது ஆண்டு விழாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். இரண்டாவதாக, இது முதல் சேல் நிகழ்வின் 50வது ஆண்டு விழாவை நினைவுகூர்கிறது. இறுதியாக, இது சேல் திருவிழாவின் 10வது பதிப்பாகும். இந்த நிகழ்வு ஐரோப்பாவின் மிகப்பெரிய இலவச கடல்சார் திருவிழாவாக பல மில்லியன் பார்வையாளர்களை ஈர்க்கிறது. இந்த திருவிழாவின் தோற்றமும் அதன் தொடர்ச்சியான கொண்டாட்டங்களும் நகரத்தின் முக்கிய மைல்கற்களுடன் நேரடியாக இணைந்துள்ளன. 1975ஆம் ஆண்டு ஆம்ஸ்டர்டாமின் 700வது ஆண்டு விழாவை கொண்டாட தொடங்கப்பட்ட இந்த நிகழ்வு இப்போது அதன் 750வது ஆண்டு விழாவின் கொண்டாட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக மாறியுள்ளது. இந்த ஆழமான தொடர்பு விழாவை ஒரு தற்காலிக நிகழ்வாக அல்லாமல் ஆம்ஸ்டர்டாமின் கலாச்சார அடையாளத்தின் ஒரு முக்கிய அங்கமாக மாற்றி